முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, இப்பதிவை விடியலுக்குள் கேட்டுவிடு. நாளை காலை 7 மணிக்கு மீண்டும் நான் உன்னை தேடி வருவேன். அதற்குள் நீ இப்பதிவை கேட்டிருந்தால் அதன் பிறகு உன் வாழ்க்கை மிகுந்த அழகாக மாறக்கூடிய வாய்ப்பை நீ பெறுவாய். ஒரு பொக்கிஷத்தை உன் வீடு தேடி வரும்படி, உன் கைகளில் கிடைக்கும்படி உன் அப்பா நான் தரப்போகின்றேன். என் மீது நம்பிக்கை இல்லாமல் இதை கேட்காதே, கேட்கவும் வேண்டாம். நம்பிக்கையோடு கேட்டால் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும். என்னை நம்பியவர்களை நான் ஒரு பொழுதும் ஒரு நொடியும் கைவிட்டதில்லை. என்னுடைய நம்பிக்கை உரியவர்களாக இருப்பவர்களை நான் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் காப்பாற்றுவேன். எவ்வளவு பெரிய ஆபத்து சிக்கல் அவர்களை நெருங்கினாலும் நான் அதிலிருந்து அவர்களை மீட்டு அவர்களின் அனைத்து கவலைகளையும் தீர்த்து வைப்பேன். நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு மிக பெரிய அற்புதத்தை என் பக்தனின் வாழ்க்கையில் நான் நிகழ்த்துவேன். என் பிள்ளையின் வாழ்க்கையில் நான் நிகழ்த்துவேன். இவை அனைத்தும் கூடிய விரைவில் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. உன்னுடைய பிரச்சனை கஷ்டங்கள் அனைத்திற்கும் ஒரு முடிவு வரப்போகின்றது. எதை நினைத்தும் வீணாக யோசித்து உன்னுடைய நிம்மதியை நீயே இழந்து கொள்ளாதே. உன் மனம் அமைதியாக உன் அப்பா நான் உனக்காக இருக்கின்றேன். நீ வாழ்க்கையில் மிக பெரிய பொக்கிஷம் ஒன்றை பெறப்போகின்றாய். என்ன செய்வது என்று தெரியாமல், எவ்வழி செல்வது என்று புரியாமல் சிறு குழந்தையைப் போல இப்பொழுது நீ தவித்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? இன்றிரவே உன் கனவில் வந்து உன்னுடைய அத்தனை பிரச்சனைகளுக்குமான தீர்வை உன் கனவின் மூலமாகவே நான் தெரிவிக்கப் போகின்றேன். உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது என்று உனக்கு வேண்டுமானால் சந்தேகம் இருக்கலாம், குழப்பம் இருக்கலாம். ஆனால் உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது என்பதை உன் அப்பா நான் நன்கு அறிவேன். தெரிந்து கொண்டு எதுவும் செய்யாமல் இருப்பது நியாயமா என்று நீ கேட்பது புரிகின்றது. ஆனால் சில சூழ்நிலைகளை கடந்து செல்ல உனக்கு உடல் வலிமையை விட மன வலிமை அதிகம் தேவை என்பதற்காகவே அவற்றை கொடுத்தேன். இப்பொழுது அவற்றை எல்லாம் முடித்துவிட்டு உனக்கான தீர்வையும் உன் அப்பா நானே உன் கனவின் மூலமாக தெரிவிக்கப் போகின்றேன். நாளையே உன் வாழ்க்கை மிகுந்த மகிழ்ச்சியாக அழகாக ஆரம்பிக்கப் போகின்றது. நீ தோல் சாய உன் அப்பா நான் இருக்கின்றேன். ஏன் உனக்கு இத்தனை மனக்கவலை? மன சஞ்சலங்களை அகற்றி மன அமைதிக்குள். விரைவில் உன் பிரார்த்தனைகளை நான் நிறைவேற்றி தருகின்றேன். உன்னை மகிழ்ச்சி என்னும் வெள்ளத்தில் மூழ்கடிக்கப் போகின்றேன். அதுவரை என் நாமத்தை ஜபித்து உனது கர்மாக்களை என் துணையோடு கழித்து வா தங்கமே. இனி வரும் பிறப்புகளில் எப்படி இருக்க வேண்டும் என்று உன்னுடைய நற்பண்பு நற்செயல் மட்டுமே தீர்மானிக்கும் என்பதை மனதில் வைத்து கொண்டு வாழ். யாருக்கும் பாவம் செய்யாமல் நல்லதை நினைத்து கொண்டே இருந்தால் நிச்சயம் உனக்கு நடக்கவிருக்கும் அனைத்தும் நன்மையாகவே நடக்கும். ஓ முருகா வெற்றிவேல் முருகா.